வந்து நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வந்து டெசிக்னேட்டட் ட்ரெயின்ட் டாக்டர்ஸ் ஒன்லி கேன் டூ பர்ஃபெக்ட்லி. பட் தி எண்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. The difference between the DIY aligners and the aligners with the help of orthodontist. The initial step in aligners is 3D scanning. Followed by 3D scanning, you will get a simulation plan in which the before and after, அதாவது இப்போ எப்படி இருக்கு, முடிக்கும் போது உங்க பல்லு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ நீங்க பாப்பீங்க. நீங்க அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு aligners வந்து இனிஷியேட் ஆகும். So here is what you should know about the orthodontist influence in aligners tracking. Before எப்படி இருக்கு, after எப்படி இருக்கு, அந்த tracking நம்ம பாசிட்டிவா கொண்டு வரணும்னா sequential tracking is very very important. For example, initial stage உங்களுக்கு காம்போசிட் அட்டாச்மெண்ட்ஸ் நோட்டுவாங்க. அண்ட் ஃபார் சம் பேஷண்ட்ஸ்க்கு IPR அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டைம் ஒரு ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 6th அலைனர், ஒரு 10th அலைனர், ஒரு 15th அலைனர் நடுவுல வந்து பிளானிங் இருக்கும். சீக்வென்ஷியல் ட்ராக்கிங் ஆஃப் அலைனர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ஆர்த்தோடான்டிஸ்ட். சும்மா நம்ம வந்து ஒரு அலைனர் ஸ்டார்ட் பண்றோம், அலைனர் ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த மாதிரி பல்லுக்கு மேல அட்டாச்மெண்ட்ஸ் ஒட்டுவாங்க ஒயிட் கலர்ல. பல்லு வந்து நம்ம வீடியோல பார்த்த மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சீக்வென்ஷியல் ட்ராக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆர்த்தோடான்டிஸ்ட். So here are the steps what are will be included in the sequential tracking. So the first thing is composite attachments and composite attachments reloading. Attachments அப்படின்றது பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லாருக்கும் அந்த பல்லுக்கு மேல வந்து ஒட்டிருப்பாங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸோட ஷேப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அரவுண்ட் தி டைம் ஒரு 10th அலைனர் ஒரு 15th அலைனர் வரும்போது the shape of the attachment will change. So அந்த அட்டாச்மெண்ட்டும் உங்க அலைனரும் வந்து ஒண்ணா வந்து கம்போஸ்டா சேராம இருந்துச்சுன்னா you will get a condition called overhangings of the tray. That is tray வந்து கரெக்ட்டா வந்து உங்க பல்லுல ஃபிட் ஆகாது. So in this place only majority of the people are doing mistakes. அதாவது பாத்தீங்கன்னா overhangings of the tray வந்திருந்தாலும் அப்படியே நெக்ஸ்ட் அலைனர் போய்கிட்டே இருப்பாங்க. பட் தி எண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நினைச்ச ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்காது. So here is what you should know about IPR. What is the meaning of IPR னு பாத்தீங்கன்னா interproximal reduction. It starts from minimum 0.1 mm ல இருந்து 0.5 mm, that is creating a space in the range of 0.1 to 0.5 mm between the two. இது வந்து designated trained doctors only can do perfectly. The most importantly the reboot and rescan, அதாவது உங்க கிங்கப்பல்லும் சரி உங்களோட கடாப்பல்லும் சரி கரெக்ட் பொசிஷன்ல வந்து முடிக்கணும். So இதுக்கு வந்து only trained orthodontist can plan your individual tooth movement to the desired occlusion plane, அதாவது உங்க கடிமானம். So it is entirely your wish and your choice to select which mode of aligner treatment you want. Aligner treatment through the help of orthodontists and doctors are always safe to have a better teeth alignment procedure, especially during in finishing of occlusion.